தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி அரசு தகவல் தொழில்நுட்பத்துறை சார்பில் பாஷினி மொழிபெயர்ப்பு செயலி மற்றும் அரசு துறைகளின் இணையதள தொடக்க நிகழ்ச்சி அக்கார்ட் ஹோட்டலில் நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு பாஷினி செயலியை அறிமுகப்படுத்தி அரசு துறை இணையதளங்களை தொடங்கி வைத்தார். சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், தலைமை செயலர் சரத் சௌஹான், செயலர் முத்தம்மா, இயக்குநர் சிவராஜ், மீனா மற்றும் அரசு துறை உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இரட்டை என்ஜின் ஆட்சி மத்தியிலையும் மாநிலத்திலையும் ஒரே கூட்டணி இருந்தாதான் இந்த மாநில வளர்ச்சி பெறும் அப்படின்னு மக்களை வெஸ்ட் புதுச்சேரியா நாங்க இதை மாற்றி கொண்டாடுவோம் அப்படின்னு ஓட்டு கேட்டு போனவங்க எங்க போனாங்கன்னு தெரியல. இன்னைக்கு அதிகார சண்டையும் பதவி நலனுக்காகவும் போட்டி போட்டுக்கொண்டு இன்று அரசு செய்ய நிலைமை தான் இந்த புதுச்சேரியில் இருக்குது. மக்களுக்கான சிந்தனையா இல்லை. இந்த புதுச்சேரி மாநிலத்திற்கு மக்களால் தேர்ந்தெடுக்கிற அரசுக்கு அதிகாரம் இல்லைன்னு நாங்க புலன் அமைப்பெல்லாம் டெல்லி வரை சென்று போராடியும் அதற்கு இங்க இருக்கிற சில அரசியல் கட்சிகள் தவிர மீதி எல்லாரும் மௌனம் காத்து வருகிறார்கள். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு சுயேட்சையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற வேண்டும் என சமூக அமைப்புகளுடன் சென்று டெல்லியில் அவர் போராட்டம் நடத்தினார். இந்த நிலையில் அவர் சட்டமன்றத்திற்கு வந்து திடீரென தர்ணாவில் ஈடுபட்டார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்திற்கு அதிகாரம் இல்லை எனில் புதுச்சேரியில் சட்டமன்றம் எதற்கு? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்தில் தலித் மக்களுக்கு இடமல்லாத அமைச்சரவை எதற்கு? உடனடியாக புதுச்சேரி சட்டமன்றத்தை கலைக்க வேண்டும். அதற்கு தனது முதல் ராஜினாமா கடிதத்தை குடிக்கிறேன் என கூறி சட்டமன்ற உறுப்பினர் நேரு சட்டமன்றத்தில் தர்ணாவில் ஈடுபட்டார். சட்டமன்றம் முடக்கப்பட்டதாக தெரிகிறது. 3 நியமன சட்டமன்ற உறுப்பினர் கூட மத்தியில் ஆளும் கட்சியினருக்கு கொடுக்கிறார்கள். ஆதிதிராவிட அமைச்சரை ராஜினாமா செய்ய வைத்தனர். அதிகாரம் இல்லை என்றால் ஒட்டுமொத்தமாக ராஜினாமா செய்ய வேண்டும். இதற்கு முதலில் தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்து முதல்வரிடம் கொடுக்க இருக்கிறேன். மற்றவர்களும் ராஜினாமா செய்து தேர்தலை புறக்கணிக்க வேண்டும். மாநில அந்தஸ்து கிடைக்கும் வரை அனைவரும் தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் நேரு தெரிவித்தார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஆயுதொடர் அமைச்சரை கூட இன்னைக்கு அவங்க அந்த பிரதிநிதித்துவம் கொடுக்கல. இதனால சமூக நீதி குழி தோண்டி புதைக்கப்பட்டு இருக்குது. அதே நேரத்துல அதாவது அரசியலமைப்பு சட்டம் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்குது அந்த அரசியலமைப்பு. இதனால நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, உங்களுக்கு அதிகாரம் இல்லையா? நம்ம எல்லாம் ஒட்டுமொத்த ராயனா போயிட்டு இந்த மாநிலத்துக்கு உண்டான அதிகாரம் கிடைக்க வரை தேர்தலை புறக்கணிங்க. அனைத்து கட்சியினரும் கையில் எடுங்க. அதே நேரத்துல இந்த அமைச்சரவைய நீங்க எல்லாம் ராயனா போயிட்டு நம்ம நின்று மாநில தகுதி போகணும்னு போராடுங்க. அப்ப இன்னைக்கு முதல் ஆளா நான் என்னோட ரிசன் கடிதம் முதலமைச்சர் கொடுக்குறேன்னு நான் சொல்றேன். அப்ப ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளும் இதற்கு முன்வர வேண்டும் என்று இதை உங்களை வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு ஒரு டம்மி அரசாங்கம். மத்தியிலிருந்து நியமிக்கக்கூடிய 2 அதிகார மையங்கள், 1 கவர்னர், 2 தலைமை செயலகம், அங்க இருக்கிற அதிகாரிகள். இதான். அப்ப அந்த 2 அதிகார மையத்தின் கீழே தான் இந்த சட்டமன்றம் இயங்குது. அவங்க நேர்கோட்டுல யாரும் வரலன்னாக்கா இங்க எல்லா திட்டங்களும் முடக்கப்படுது. மக்கள் அதாவது சட்டமன்றத்துல எவ்வளவோ திட்டங்கள் அறிவிச்சாங்க. இதுவரை எந்த திட்டம் மகளிருக்கான உதவித்தொகை உயர்த்திருந்தாங்க, முதியோர் பென்ஷன் உயர்த்துறாங்க, ஏதாவது ஒண்ணு நடந்ததா? எதுவும் நடக்கல. கோதுமை போடுறேன்னாங்க. இல்லைங்க, இதை நான் ஒன்னா துவக்கி வைக்கிறேன். நீங்க எல்லாரும் உங்களுக்கு தான் நான் சொல்றேன், எனக்கு வாக்களித்த மக்களுக்கு என்னுடைய பதவி தகுதி இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு அந்த பதவியில நீங்க ஏன் இருக்கிறீங்க, நான் ஏன் இருக்கணும்? அது அவங்களுடைய அதிகாரம் மோதல். அது நான் சொல்ல வரல. நீங்க அதிகாரம் பெற வரைக்கும் நீங்க போராடுங்கன்ற. உங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு இல்ல? அப்புறம் ஏன் இதுக்கு தேர்தல், இதுக்கு ஒரு சட்டமன்றம், இதுக்கான செலவு, தேவையில்லாத மக்கள் பணம், வரி பணம் பல விதத்துல செயல்பட பாழாகுது. அதனால இங்க நம்ம மாநிலத்துக்கு மாநில தகுதி கிடைக்கும் வர இந்த சட்டமன்றமே தேவையில்லைன்றது என்னுடைய கருத்து.
மத்திய அரசை கண்டித்தும் 17 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தியும் நாடு தழுவிய பொது வேலை நிறுத்தத்திற்கு அனைத்து தொழிற்சங்கங்கள் அழைப்பு விடுத்தன. புதுச்சேரியில் பந்த் போராட்டம் நடைபெற்றது. இந்தியா கூட்டணி கட்சியினர் அண்ணா சிலை அருகிலிருந்து ஊர்வலமாக புறப்பட்டு புதிய பேருந்து நிலையம் அருகில் மறியல் போராட்டம் நடத்தினர். போராட்டத்தில் தொழிற்சங்க தலைவர்கள், இந்தியா கூட்டணி தலைவர்கள் மற்றும் தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். பேருந்து நிலையம் முன் நடைபெற்ற மறியலில் ஈடுபட்ட முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம், திமுக அமைப்பாளர் சிவா, இந்திய கம்யூனிஸ்ட் செயலாளர் சலீம் உள்ளிட்ட 1000 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்தியா கூட்டணி கட்சிகளும் இணைந்து இன்றைக்கு இந்த முழு அடைப்பு மறியல் போராட்டத்தை 4 தொகுப்புகளாக மாற்றுகின்ற அந்த சட்டத்தை உடனடியாக திரும்ப பெற்றிட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வலியுறுத்தியும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மத்திய அரசின் புதிய தொழிலாளர் சட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து அனைத்து தொழிற்சங்கங்கள் மற்றும் இந்திய கூட்டணி கட்சிகள் சார்பில் புதுச்சேரியில் பந்த் போராட்டம் நடத்தப்போவதாக அழைப்பு விடுத்திருந்தது. அதன்படி பந்த் போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்திற்கான காரணமாக நகரத்தின் முக்கிய வீதிகளாக காமராஜர் சாலை, நேரு வீதி, காந்தி வீதி, அண்ணா சாலை உள்ளிட்ட பிரதான சாலைகளில் உள்ள அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டது. தனியார் பேருந்துகள் சேவை முழுவதுமாக நிறுத்தப்பட்டது. இதனால் கடலூர், விழுப்புரம், சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு செல்லும் பொதுமக்கள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகினர். ஒரு சில அரசு பேருந்துகள் காவல்துறையினர் பாதுகாப்புடன் இயக்கப்பட்டது. தமிழகத்திலிருந்து புதுச்சேரிக்கு வரும் பேருந்துகள் மாநில எல்லையில் பயணிகளை இறக்கிவிட்டனர். அதேபோன்று நகரப்பகுதியில் இயக்கப்பட்டு வரும் டெம்போ மற்றும் ஆட்டோக்கள் முழுவதுமாக நிறுத்தப்பட்டது. இதனால் பொதுமக்கள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகினர். பந்த் போராட்டத்தின் காரணமாக பெரும்பாலான தனியார் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது. மேலும் திரையரங்குகளில் சினிமா காட்சிகளும் ரத்து செய்யப்பட்டது. மேலும் பந்த் போராட்டத்தின் போது அசம்பாவிதங்கள் ஏற்படாமல் இருக்க நகரப்பகுதி மற்றும் கிராமப்புற பகுதிகளில் சுமார் 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். இந்த நிலையில் புதுச்சேரியில் நடைபெற்ற பந்த் போராட்டத்தில் அரசு ஊழியர்கள் பங்கேற்கக்கூடாது என புதுச்சேரி அரசு உத்தரவிட்டுள்ளது. மேலும் அனைத்து துறைகளிலும் பணிக்கு வராத ஊழியர்களின் பெயர் பட்டியலை தலைமை செயலகத்துக்கு அனுப்ப வேண்டும் எனவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. பின்னாடி வர சொல்லு. புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட உருளையன்பேட்டை வார்டு பகுதியான செங்குந்தர் வீதி, பள்ளிவாசல் வீதி முதல் உலகநாயகி அம்மன் திருக்கோவில் வரை உள்ள பழைய சிமெண்ட் சாலையை மாற்றி புதிய சிமெண்ட் சாலை மற்றும் இருபுற கான்கிரீட் வாய்க்கால் அமைக்கும் பணி 2024-2025 சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி ரூபாய் 22,71,000 செலவில் புதுச்சேரி நகராட்சி மூலம் பணிகள் துவங்குவதற்கான பூமி பூஜை விழா உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி தலைமையில் உலகநாயகி அம்மன் திருக்கோவில் அருகில் பூமி பூஜை விழா நடைபெற்றது. விழாவில் புதுச்சேரி நகராட்சி செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் நமச்சிவாயம், இளநிலை பொறியாளர் குப்புசாமி, ஒப்பந்ததாரர் ராதாகிருஷ்ணன் மற்றும் புதுச்சேரி நகராட்சி அதிகாரிகள், நகராட்சி ஊழியர்கள், மேலும் உருளையன்பேட்டை தொகுதியை சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள், நிர்வாகிகள், மகளிர்கள், இளைஞர்கள் உடனிருந்தனர். இங்க பாருங்கண்ணா கொஞ்சம்
புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் தொகுதிக்குட்பட்ட உழவர்கரையை சேர்ந்த தெஸ்தான் மகன் ரசியின் 20வது பிறந்த நாளை முன்னிட்டு உழவர்கரை தொகுதியை சேர்ந்த மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளர் சரவணன் கலந்து கொண்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். விழாவில் தெஸ்தானின் மருமகன் ரோமார்க் முன்னிலையில் மக்களுக்கு அரிசி, புடவை, இனிப்பு உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இதில் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மத்திய பாஜக அரசை கண்டித்து புதுச்சேரி முழுவதும் பந்த் போராட்டம் நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக மணவெளி தொகுதி தவளக்குப்பம் 4 மணி சந்திப்பில் காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவரும் முன்னாள் அரசு கொறடாவுமான அனந்தராமன் தலைமையில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போராட்டம் நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியின் திமுக மாநில பொதுக்குழு உறுப்பினர் சண்முகம், காங்கிரஸ் கட்சியின் மாநில செயலாளர் மோகன்தாஸ், விசிகாவினர் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சியினர் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டு மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி சாலை மறியலில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை அரியாங்குப்பம் காவல் நிலைய ஆய்வாளர் ஆறுமுகம் தலைமையிலான காவல்துறையினர் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டனர். இந்த சாலை மறியலால் தவளக்குப்பம் பகுதியில் சில மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதி புவன்கரை வீதி முதல் பள்ளிவாசல் வீதி வரை உள்ள வினோபா வீதிக்கு விடுபட்ட யூ வடிவ வாய்க்கால் மற்றும் பதிப்பு கற்கள் அமைக்கும் பணியை 2023-2024 ஆண்டு சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் 32,43,900 மதிப்பீட்டில் நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் விவிலியன் ரிச்சர்ட்ஸ் தலைமையில் பூமி பூஜை நடைபெற்றது. நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி சுரேஷ்ராஜ், செயற்பொறியாளர் ஆணையர் சிவபாலன், உதவி பொறியாளர் நமச்சிவாயம், இளநிலை பொறியாளர் சாம்பசிவம் மற்றும் அதிகாரிகள், ஊர் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். காரைக்கால் மேல காசாக்குடி பகுதியைச் சேர்ந்த வசந்தா என்பவர் 1988 ஆண்டு 89 குழி நஞ்சை நிலத்தை வாங்கி தனது மகன் அருண் உதவியுடன் விவசாயம் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் இம்மாதம் நில அளவை பிரிவு துணை இயக்குநர் சந்துரு என்பவர் அந்த நிலத்தில் நில உரிமையாளரின் அனுமதியின்றி நிலத்தை அளந்ததோடு அந்த நிலத்தின் 200 குழி வேறு ஒருவருக்கு சொந்தமான நிலம் என்றும் கல் நட்டிருப்பதாகவும், ஆனால் இந்த இடம் 1988 ஆண்டு தனது தாய் வாங்கி தற்போது வரை விவசாயம் செய்து வரும் நிலம் எனவும், இந்த நிலத்தை எங்களது அனுமதி இல்லாமல் அளந்ததோடு எங்கள் பட்டாவிற்குட்பட்ட பகுதிகளில் சுமார் 200 குழி அளவிலான நிலத்தை பக்கத்து நில உரிமையாளருக்கு சொந்தமானது என்பது போல கல் நட்டு உள்ளதாகவும், இதுகுறித்து துணை மாவட்ட ஆட்சியர் அர்ஜுன் ராமகிருஷ்ணனை சந்தித்து மனு அளித்துள்ளதாகவும், இதற்கு துணை மாவட்ட ஆட்சியர் இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக உத்தரவாதம் அளித்துள்ளதாகவும் தெரிவித்தார். கடந்த ஜூலை 1ஆம் தேதி சார் அசிஸ்டன்ட் டைரக்டர் சந்துருங்கிறவங்க எங்களுக்கு நோட்டீஸ் கொடுக்காம எங்களுக்கு பக்கத்து வயலில் இருக்கிற இஷ்யூக்காக அளந்திருக்காங்க சார். அளந்தவங்க எங்கள் இடத்துல பவுண்டரி போட்டிருக்காங்க சார். எங்கள் இடத்துல 3ல் 1 பகுதி கிட்டத்தட்ட ஒரு 200 குழி நிலத்தை சேர்த்து அவங்களுக்கு அளந்து இடத்துல கல் போட்டு கொடுத்துருக்காங்க சார். அது சம்மந்தமாக ஏடி சந்துரு சார்கிட்ட வந்து கேட்கும்போது நான் பவுண்டரியை தான் மெஷர் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்கள் இடத்துல அளந்து கல் போட்டிருக்கு. இது சம்மந்தமாக இன்றைக்கி நானும் எங்கள் அம்மாவும் துணை டெபுட்டி கலெக்டர் ரெவன்யூ சார் வந்து பார்த்தோம். அவங்க வந்து எங்களுக்கு உறுதிமொழி கொடுத்துருக்காங்க, உங்களோட இடத்துலேருந்து ஒரு புடி மண்ணு கூட
அடுத்தவங்களுக்கு போகாது, உரிய நடவடிக்கை நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துருக்காங்க சார். பொதுத்துறை நிறுவனங்களில் உள்ள பல லட்சம் காலி பணியிடங்களை நிரப்புதல், புதிய தொழிலாளர் சட்ட தொகுப்பை கைவிடுதல், தனியார் மயமாக்கலை கைவிடுதல் உள்ளிட்ட 17 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அகில இந்திய வங்கி ஊழியர் சங்கம் மற்றும் பல்வேறு ஊழியர் சங்கங்களின் சார்பில் அகில இந்திய வேலை நிறுத்தம் நடைபெற்றது. அதனை முன்னிட்டு புதுச்சேரி வங்கி ஊழியர் சங்கத்தின் சார்பில் அனைத்து ஊழியர் சங்கங்களையும் உள்ளடக்கி புதுச்சேரி யூகோ வங்கி மெயின் கிளையில் முன் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு புதுச்சேரி வங்கி ஊழியர் சங்கத்தின் தலைவர் ஹரிஹரன் தலைமை தாங்கினார். ரேனா ஜோசப், ரவீந்திரன், வேலாயுதம், அன்பரசு, ராணி, மாணிக்க சுந்தரி, பாலமுருகன், கல்பனா உள்ளிட்ட பலர் கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். ஒன்றிய அரசின் மக்கள் விரோத போக்கை கொள்கை ஒழிக. புதுவை அரசு நடத்தும் 4வது வட்டார விளையாட்டுப் போட்டியின் ஒரு பங்காக ஆக்ஸ்போர்ட் சர்வதேச பள்ளி கைப்பந்து போட்டியை இவ்வாண்டு நடத்தி வருகிறது. மாணவர்களுக்கான சீனியர், ஜூனியர் பிரிவுகளாக கைப்பந்து போட்டி ஆக்ஸ்போர்ட் சர்வதேச பள்ளியின் விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. இவ்விழாவிற்கு போட்டியின் விளையாட்டுக்குழு செயலாளர் ரகு அனைவரையும் வரவேற்றார். பள்ளியின் சேர்மன் டாக்டர் சாம்பல், பள்ளியின் இயக்குனர் குமரவேல், பள்ளியின் முதல்வர் சந்திரா ஆகியோர் தலைமையில் போட்டி துவங்கியது. ஆக்ஸ்போர்ட் சர்வதேச பள்ளியின் உடற்கல்வி ஆசிரியர் சரண்யா, தனுஷ், பிரவீன்குமார் ஆகியோர் உதவியுடன் போட்டி நடைபெற்றது. இவ்விளையாட்டில் பங்கேற்ற மாணவர்கள் தங்கள் ஆர்வத்தையும் விளையாட்டு திறனையும் திறன்பட மேம்படுத்தினர். இந்த விளையாட்டுப் போட்டிக்கு பள்ளியின் துணை முதல்வரும் விளையாட்டுக்குழு தலைவர் மனோன்மணி தலைமை தாங்கினார். உடற்கல்வி விரிவுரையாளர் முரளிதரன் வரவேற்புரையாற்றினார். கைப்பந்து கன்வீனர் உடற்கல்வி ஆசிரியர் கருணை பிரகாசம் போட்டியினை நடத்தினார். போட்டியின் நடுவர்களாக சுதந்திரம், பிரவீன், நந்தினி, ஷாலினி மற்றும் பலர் கலந்து கொண்டனர். வட்டம் 4 விளையாட்டுக்குழு செயலாளர் ரகு உடற்கல்வி ஆசிரியர் அனைவருக்கும் சிறப்பு செய்தார் மற்றும் உடற்கல்வி ஆசிரியர் பாலசங்கர் அனைவருக்கும் நன்றி கூறினார். இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் செவில் சுகாதாரத்துறை இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு மருத்துவ உள்ளிருப்பு மருத்துவ அதிகாரி டாக்டர் ஆத்மநாபன், சீனியர் மருத்துவ அதிகாரி டாக்டர் ரவி மற்றும் முதுநிலை கணக்கு அதிகாரி சாய்நாதன் ஆகியோர் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அரியாங்குப்பம் கொம்யூன் புறநாங்குப்பம் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் ஸ்ரீ திரௌபதி அம்மன், ஸ்ரீ அர்ஜுனன் திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. தொடங்கிய நிகழ்ச்சியில் அர்ஜுனன் திரௌபதிக்கு புதிய வஸ்திரம் சாற்றுதல், காப்பு கட்டுதல், பூணூல் சாற்றுதல், மாலை மாற்றுதல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்று அர்ஜுனன் திரௌபதி மாங்கல்ய நான் அணிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து அலங்கார தீபம், புரணக்கும்ப தீபம், பஞ்சதீபம், மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், முன்னாள் அரசு கரட அனந்தராமன் ஆகியோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். உபயதாரர்கள் சார்பில் அவர்களுக்கு பரிவட்டம் கட்டி மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை தலையாட்டி குடும்பத்தினர், வில்லு மணி வம்சத்தினர், சுப்ராயன், அனுசுயா, எழில், ராஜா, வசந்தி, ஜெயராமன், தனலட்சுமி, தட்சிணாமூர்த்தி, ஞானசெல்வி, அமிர்தலிங்கம், ஜெயந்தி, ஆறுமுகம், வள்ளியம்மாள், லோகநாதன், ராஜராஜேஸ்வரி, வெங்கடாச்சலம், கலைவாணி, திருவேங்கடம், பிரேமலதா, செல்வம், தஞ்சம்மாள், ஆனந்தராஜ், வித்யா மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் அருட்பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. அரியாங்குப்பத்தில் அமைந்துள்ள வெற்றி ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் திருநிலைக்கல் ஸ்தாபித விழா நடைபெற்றது. தொடர்ந்து பரிவார தெய்வங்களுக்கு புதியதாக ஆலயம் அமைத்து கும்பாபிஷேகம், திருப்பணி செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அதற்கான வேலைகள் நடைபெற்று வருகிறது. இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி மற்றும் சமூக சேவகர் சந்திரமோகன் ஆகியோர் கலந்து கொண்டு அதனைத் தொடர்ந்து கோவிலில் கருங்கல்லால் ஆன சிற்ப வேலைப்பாடுகள் கூடிய திருநிலைக்கல் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர், சமூக சேவகர் சந்திரமோகன் மற்றும் ஊர் பொதுமக்கள் முன்னிலையில் நிறுவப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கோவில் திருப்பணிக்குழு நிர்வாகிகள் மற்றும் அரியாங்குப்பம் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி காட்டேரிக்குப்பம் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடலில் வளர்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சிவலிங்கம் சுவாமிக்கு எதிரில் நந்திக்கு பதிலாக அமைந்துள்ள பீடத்தில் பக்தர்கள் அமர்ந்து தியானம் மேற்கொண்டு இறையருளை பெற்றனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடல நிர்வாகிகள் செய்திருந்தனர். திண்டிவனம் விவசாய தொழிலாளர்கள் மாதர் சங்கம், இந்திய வாலிபர் சங்கம் சார்பில் விவசாய தொழிலாளர்கள் மக்கள் விரோத கொள்கை தீவிரமாக அமல்படுத்தும் மத்திய பிஜேபி அரசை கண்டித்தும், வேலையின்மை மற்றும் பெண்கள், குழந்தைகள் மீதான வன்முறை அதிகரிப்பு செயலை கண்டித்தும் விவசாய தொழிலாளர் சங்க மாநில குழு உறுப்பினர் ராஜேந்திரன் தலைமையில் மாதவன், அர்ஜுனன், அறிவழகன், தமிழ்செல்வி, இலக்கிய பாரதி, எழில்ராஜா, கோவிந்தசாமி உள்ளிட்ட மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் தமிழக விவசாய சங்கம், விவசாய தொழிலாளர் சங்கம், மாதர் சங்கம், இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட நபர்கள் சென்னையிலிருந்து குருவாயூர் சென்ற ரயிலை மறித்து கண்டன கோஷங்களை எழுப்பியவாறு போராட்டத்தில் கலந்து கொண்டனர். மேலும் ரயில் மறியல் போராட்டத்தில் கலந்து கொண்டவர்களை திண்டிவனம் காவல்துறையினர் கண்காணிப்பாளர் பிரகாஷ் தலைமையில் காவல்துறையினர் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்திற்கு கொண்டு சென்றனர். சார் ஸ்ரீராம் கேபிட்டல் வழங்கும் பாண்டிச்சேரி பிரீமியர் லீக்கின் 2வது சீசன் CK மைதானத்தில் கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. அதன் தொடர்ச்சியாக நடைபெற்ற போட்டியில் ரூபி ஒயிட் டவுன் லெஜண்ட்ஸ் அணியும் வில்லியனூர் மோஹத் கிங்ஸ் அணியும் மோதின. இதில் டாஸ் வென்ற வில்லியனூர் மோஹத் கிங்ஸ் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதனையடுத்து முதலில் பேட்டிங் செய்த ரூபி ஒயிட் டவுன் லெஜண்ட்ஸ் அணி 20 ஓவர்கள் முடிவில் 8 விக்கெட் இழப்புக்கு 137 ரன்கள் எடுத்தது. அதன் பின்னர் 138 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய வில்லியனூர் அணி 15 ஓவர்களில் 4 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து வெற்றி வாகை சூடியது. மேலும் தொடர்ச்சியாக 2 வெற்றிகளையும் வில்லியனூர் அணி பதிவு செய்துள்ளது. இதேபோல் 5வது லீக் போட்டியில் ஜெனத் ஏனாம் ராயல்ஸ் அணியும் மாஹே மெக்கலோ ஸ்ட்ரைக்கர்ஸ் அணியும் மோதியது. இதில் டாஸ் வென்ற மாஹே மெக்கலோ ஸ்ட்ரைக்கர்ஸ் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. முதலில் பேட்டிங் செய்த ஜெனத் ஏனாம் ராயல்ஸ் அணி 20 ஓவர்கள் முடிவில் 9 விக்கெட் இழப்புக்கு 164 ரன்கள் எடுத்தது. இறுதியில் மாஹே மெக்கலோ ஸ்ட்ரைக்கர்ஸ் 20 ஓவர்கள் முடிவில் 7 விக்கெட் இழப்புக்கு 155 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதனால் ஜெனத் ஏனாம் ராயல்ஸ் அணி 9 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி வாகை சூடியது. முழவர்கரை தொகுதிக்குட்பட்ட அருமாத்தபுரம் வார்டு வசந்தம் நகர் காவேரி வீதி 36,50,000 ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்வு நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் கலந்து கொண்டு சாலை அமைக்கும் பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். நிகழ்வின் போது ஐஸ்வர்யா ஆயில் மில் உரிமையாளர் ராஜேஷ், இளநிலை பொறியாளர் மோரே சத்யநாராயணன், செயற்பொறியாளர் நாகராஜன், புகழேந்தி மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உடனிருந்தனர். இதேபோல் வசந்தம் நகர் விரிவாக்கம் பகுதியில் 26,70,000 மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்வு நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் கலந்து கொண்டு சாலை அமைக்கும் பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். நிகழ்வின் போது ஐஸ்வர்யா ஆயில் மில் உரிமையாளர் ராஜேஷ், இளநிலை பொறியாளர் மோரே சத்யநாராயணன், செயற்பொறியாளர் நாகராஜன், குணசேகரன் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உடனிருந்தனர். காரைக்காலில் ஸ்ரீ கைலாசநாத சுவாமி தேவஸ்தானத்திற்குட்பட்ட காரைக்கால் அம்மையார் ஆலயம் அமைந்துள்ளது. இங்கு ஆண்டுதோறும் நடைபெறும் மாங்கனி திருவிழா பிரசித்தி பெற்றதாகும். மாங்கனி திருவிழாவின் போது சிவபெருமான் பவழக்கால் வாகனத்தில் பிச்சாண்டவர் கோலத்தில் காரைக்காலின் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வருவது வழக்கம். அப்போது சுவாமி வீதி உலா வரும் வீதிகளில் உள்ள மதுக்கடைகள் மற்றும் மாமச கடைகளை அடைக்க
தேசிய இந்து திருக்கோயில்கள் பாதுகாப்பு அமைப்பின் மாநில அமைப்பாளர் கோபாலகிருஷ்ணன், துணை மாவட்ட ஆட்சியர் அர்ஜுன் ராமகிருஷ்ணனை சந்தித்து மனு அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் கூறும்போது, மாங்கனி திருவிழாவின் போது சுவாமி வீதி உலா வரும் வீதிகளில் உள்ள மதுக்கடைகள் மற்றும் மாமிச கடைகளை அடைக்க வேண்டும். பக்தர்கள் அர்ச்சனைக்கும் மற்றும் வீதி உலாவின் போது இறைக்கவும் பயன்படுத்தும் மாம்பழங்கள் செயற்கையான முறையில் பழுக்க வைக்கப்பட்டுள்ளதா என்பதை கண்டறிய உணவுத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். காரைக்காலில் வருகின்ற 10/7/2025 உலக புகழ்பெற்ற மாங்கனி கோயில் திருவிழா நடைபெறுகிறது. அன்று சாமி புறப்பாடு வரும் இடங்களில் மதுபான கடைகளும் இறைச்சி கடைகளும் மூடப்பட வேண்டும் என ஏற்கனவே மாவட்ட ஆட்சியர் உத்தரவு இருந்தது. இப்போது தற்சமயம் வரலையும் அந்த ஆர்டர் வராததால் நாங்கள் தேசிய இந்து கோயில் திருக்கோயில் ஃபவுண்டேஷன் சார்பாக லெட்டர் கொடுத்து அந்த மதுபான கடைகளையும் இறைச்சி கடைகளையும் மூட வேண்டும் என விடுப்பு கொடுத்துள்ளோம். வில்லியனூர் ஸ்ரீ பெருதேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் பிரம்மோற்சவ விழா ஜூலை 2ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு காலை மாலை பெருமாள் வீதி புறப்பாடும் மற்றும் தினந்தோறும் திருமஞ்சனம் நடக்கிறது. விழாவின் ஒரு பகுதியாக 8ஆம் நாளான திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. இதில் உபயதாரர், வாணியர் சமூகத்தினர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து சுவாமி முன் அலங்காரத்துடன் இந்திரவிமானத்தில் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. இதில் பக்தர்கள் வீடுதோறும் சுவாமிக்கு தீபாராதனை காண்பித்து சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. விழா ஏற்பாடுகளை தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானம் கோவில் நிர்வாக அதிகாரி சந்தானராமன் மற்றும் பிரம்மோற்சவ உபயதாரர்கள், பக்தர்கள் மற்றும் வில்லியனூர் ஊர் பொதுமக்கள், விழா குழுவினர்கள் செய்து வருகின்றனர். திருபுவனம் அருகே மடப்புரம் கிராமத்தில் உள்ள பத்ரகாளியம்மன் கோவில் காவலாளி அஜித்குமார் தனிப்படை காவலர்களால் படுகொலை செய்யப்பட்டார். இந்த நிலையில் புதுச்சேரி ஆம் ஆத்மி கட்சி சார்பில் உயிரிழந்த அஜித்குமாருக்கு இரங்கல் தெரிவிக்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் சுத்தம் சுந்தரராஜன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆம் ஆத்மி கட்சியினர் மெழுகுவர்த்தி ஏந்தி காவலாளி அஜித்குமாருக்கு நினைவஞ்சலி செலுத்தினர். மத்திய அரசு அமல்படுத்தியிருக்கும் புதிய தொழிலாளர் சட்டங்களை திரும்ப பெற வேண்டும். அரசு பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்க கூடாது. தொழிலாளர் துறைகளுக்கு குறைந்தபட்ச ஊதியமாக 26,000 நிர்ணயிக்க வேண்டும். ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு சமவேலை சம ஊதியம் வழங்க வேண்டும். பழைய ஓய்வூதிய திட்டத்தை திரும்பவும் அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரியில் மத்திய அரசை கண்டித்து இந்திரா காந்தி சிலை சிக்னல் அருகே கதிர்காமம் தொகுதி, இந்திராநகர் தொகுதி, தட்டாஞ்சாவடி தொகுதி திமுக சார்பாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் கதிர்காமம் தொகுதி செயலாளர் வடிவேல், இந்திராநகர் தொகுதி செயலாளர் ராதாகிருஷ்ணன், தட்டாஞ்சாவடி தொகுதி செயலாளர் ஆறுமுகம், செயற்குழு உறுப்பினர் தங்கவேலு, மகளிர் அணி காயத்ரி, செயற்குழு உறுப்பினர் அருள் செல்வி ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற சாலை மறியல் போராட்டத்தில் திரளான திமுகவினர் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். இதேபோல் புதுச்சேரியின் பல்வேறு இடங்களில் மத்திய அரசுக்கு எதிராக இந்தியா கூட்டணி கட்சியினர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு கைதாகினர் என்பது குறிப்பிடத்தக்கது. பாகூர் கொம்யூன் கன்னிக்கோவில் பச்சைவாழியம்மன் உடனுரை ஸ்ரீ மன்னாதீஸ்வரர் ஆலயத்தில் என்ஆர் காங்கிரஸ் மணவெளி தொகுதி தலைவரும் KKT டிராவல்ஸ் உரிமையாளருமான குமரேசன் குடும்பத்தினரின் ஏற்பாட்டில் முதலமைச்சர் ரங்கசாமி நலமுடன் வாழ சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகள் செய்து உற்சவமூர்த்திகளுடன் ஆலயத்தின் உட்பிரகாரத்தில் வலம் வந்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் நந்தியம் பெருமானுக்கு பால், தயிர், சந்தனம், இளநீர், பஞ்சாமிர்தம், விபூதி, வாசனை திரவியங்கள் இவைகளால் அபிஷேகம் செய்து சிறப்பு அலங்காரத்துடன் எஜமான சங்கல்பம் செய்து மகாதீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து பக்தர்களுக்கு அருட்பிரசாதம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து குமரேசன் குடும்பத்தினர் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது.
63 நாயன்மார்களில் ஒருவரான காரைக்கால் அம்மையாரின் வாழ்க்கை வரலாற்றை நினைவு கூறும் விதமாக காரைக்காலில் ஆண்டுதோறும் மாங்கனி திருவிழா நடைபெற்று வருகிறது. மாங்கனி திருவிழா விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கியது. முதல் நிகழ்ச்சியாக மாப்பிள்ளை அழைப்பு நடைபெற்றது. இதனையடுத்து காரைக்கால் அம்மையார் என்று அழைக்கப்படும் புனிதவதியாருக்கும் பரமதத்த செட்டியாருக்கும் திருக்கல்யாணம் நடைபெற்றது. முன்னதாக வைதிக முறைப்படி வேத மந்திரங்கள் முழங்க யாக பூஜைகள் செய்து திருமண சடங்குகள் நடைபெற்ற அம்மையாருக்கு மங்கள நான் ஏற்றப்பட்டு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. திருக்கல்யாண வைபவத்தில் சட்டமன்ற உறுப்பினர் நாஞ்சும் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் பக்தர்கள் தங்கள் தலையிலேயே அச்சதையை போட்டு காரைக்கால் அம்மையாரை வழிபட்டனர். திருக்கல்யாணத்தையொட்டி 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். புதுவை ஏம்பலம் பகுதியில் செயல்பட்டு வரும் மெலோ அகாடமியில் கடந்த ஆண்டு படித்த மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பாராட்டு விழா நடைபெற்றது. இதில் மெலோ அகாடமி நிர்வாக இயக்குநர்கள் சிவகாம சுந்தரி, நேமிதாஸ், கிரவுன் ஏவியேஷன் சார்பாக விமான பைலட் டாக்டர் சண்முக பிரியன் ராவ் மற்றும் அரசு மருத்துவர் லோகேஷ் பாலாஜி ஆகியோர் கலந்து கொண்டனர். பெற்றோர்களும் மாணவர்களுக்கும் சால்வை அணிவித்து பாராட்டப்பட்டது. அகாடமியின் சிறப்பு வகுப்புகளான பரதம், அபாக்கஸ், ஹிந்தி, சிலம்பம், கராத்தே ஆகிய மாணவர்களுக்கும் தங்கள் திறமைகளை காட்டி அசத்தினர். தொடர்ந்து பெற்றோர் இழந்த பிள்ளைகளுக்கு 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை இலவச டியூஷன் எனும் புதிய அறிக்கையும் மெலோ அகாடமி குழுவினர் வெளியிட்டனர். வெளியனூர் தொகுதிக்குட்பட்ட மணவலி திரிவேணி நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ திரிவேணீஸ்வரர் ஆலயத்தில் வளர்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. வளர்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் அலங்காரத்தில் தீபாராதனைகளும் நடைபெற்றது. இதில் சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பன்னீர், பழங்கள், பஞ்சாமிர்தம், தேன், அபிஷேகத்தூள் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பிரதோஷ நாயகர் உட்பிரகாரம் வலம் வருதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அறங்காவலர் குழு மற்றும் திரிவேணி நகர் பக்தர்கள் செய்திருந்தனர். அருண் பாண்டியன் ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப் கிளப் நடத்தும் 1ஆம் ஆண்டு மின்னொலி கைப்பந்து போட்டி நிரவி திருப்பட்டினம் தொகுதி நிரவி பகுதியில் நடைபெற்றது. விளையாட்டுப் போட்டியை காரைக்கால் பாஜக மாவட்ட பொறுப்பாளர் மீனாட்சி சுந்தரம் விளையாட்டுப் போட்டியை துவங்கி வைத்து 3ஆம் பரிசுக்கான ரூபாய் 16,000 மற்றும் விளையாட்டு சீருடை வழங்கினார். நிரவி திருப்பட்டினம் பாஜக தொகுதி தலைவர் மணிமாறன், கந்தமூர்த்தி, பரசுராமன், செந்தில், கிளை தலைவர் கந்தமூர்த்தி உடனிருந்தனர். புதுச்சேரி ஒதியம்பட்டு ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேஸ்வரர் சித்தர் ஆலயத்தில் பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தி பகவான் மற்றும் மகானுக்கு பால், தயிர் அபிஷேகத்தூள், மஞ்சத்தூள், விபூதி, சந்தனம், இளநீர், பன்னீர் மற்றும் கலச அபிஷேகம் செய்யப்பட்டு நந்தி மற்றும் மூலவருக்கு சிறப்பலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இப்பூஜையை ஆலய நிர்வாக அதிகாரி பொற்குணம் மற்றும் ஆலய அர்ச்சகர் முத்து, உபயதாரர் அரியங்குப்பத்தை சேர்ந்த சரவணன் குடும்பத்தினர் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.